வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 851 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட். சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்ததும் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு, அந்த பேட்டர்ன் நம்ம கண்டிப்பாக அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அழகாக வந்து நேற்று எடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை February மாதம் வந்து ஒரு 83, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 53, 73, 63. ஸோ இந்த நம்பருக்கு அதை வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு நாள் விட்டு இந்த பேட்டர்னாக அடித்ததுனால இந்த 63, இந்த மாதம் ஒரு 63, அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 83. இந்த ரெண்டுக்கும் கேப்புக்கு வந்து ஒரு 73 அப்படின்றதுனால நம்ம பிசியில் வந்து 73 அப்படின்ற நம்பரை வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 37க்கு ஒரு 73 அப்படின்றது இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா வந்து அவன் போன மாதத்துக்கு இப்போ ஜனவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து அவன் எடுத்து கேமில் ஆடி இருக்கான். அதனால தான் வந்து இந்த கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மந்த் எண்டு, ஸோ இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா 73 வந்து கேமில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நாளைக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து உட்காருது. அதாவது வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் வந்து டயக்னலாக பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. அதாவது என்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45 அப்படின்ற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபியில் ஒரு 45, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 45, ஸோ அடுத்தது ஏசியில் வந்து ஒரு 45 வரத்துக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்து உட்காருது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒருவேளை என்னோட பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏசியில் வந்து 45 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 45 வந்து ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கரெக்டாக அவன் கேமில் எடுத்து ஆடுறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து வீக்லிலேயோ இல்லை மந்த்லியோ வந்து கரெக்டாக அந்த பேட்டர்னில் வந்து வந்துடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 45, இங்கேயும் ஒரு 40 பிசியில் வந்து ஒரு 54, அதாவது ஸ்வாப் பண்ணி 45 வந்து திருப்பி வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஏசியில் வந்து ஒரு 45 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து கரெக்டாக இந்த டயக்னல் இந்த பேட்டர்னில் வந்து வருது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு 45 அப்படின்ற நம்பர் வந்து நான் ஏசியில் வந்து கொடுத்துருக்கேன். ஏசியில் வந்து 45 வருது அப்படின்னா பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 456, அது கீழே அதாவது பார்த்தீங்கன்னா டயக்னலில் பார்த்தீங்கன்னா 845. ஸோ இங்கே வந்து ஒரு கேப் நம்பர், இந்த 6க்கும் இந்த 8க்கும் ஒரு கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 7. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி அவன் வந்து சி போர்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு அப்படின்னு வச்சானோ கண்டிப்பாக இன்றைக்கி அவன் ஏசியில் வந்து 45 வைக்கிறான் அப்படின்னா பி போர்டில் 7 அப்படின்னு சொல்லி வந்து 475 அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்ன் வந்து இந்த வாரத்தில் வந்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 475 வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். இந்த 6, 7, 8 அப்படின்றது முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த 45 வந்து ஏபி, பிசி, அடுத்தது ஏசி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு ஒரு பேட்டர்னும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எஸ்சி நம்பர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 475. ஓகேங்களா? ஸோ அந்த 475 அப்படின்றது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக வந்து இந்த பேட்டர்ன் உட்காருது. அதனால வந்து நான் உங்களுக்கு 475 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மந்த்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கு. அதையும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் இருங்க. மந்த்லி சார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த 635, அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கேப் விட்டு இந்த 805, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 235. ஸோ இந்த 5 அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 35, ஒரு 05, ஒரு 635. இந்த 235ல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 805, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 635.
ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு அவன் வந்து 35, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 35. இந்த 35 தான் வந்து திருப்பி அவன் வந்து ஏபி போர்டில் 80 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 35 அப்படியே வந்து கொடுத்துருப்பான். அது வந்து ஒரு மாதம் வந்து கேப்பு. ஸோ கேப் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து 635 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ இந்த பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை என்னோட பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 80, அதாவது இந்த 35 ஏசி போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 35 அவன் வந்து ஏபி போர்டில் அதாவது ஏசி போர்டில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து 851 இல்லைங்களா? ஸோ இந்த 851ல் இந்த 851 வந்து இந்த 85 வந்து திருப்பி அவன் ஏசியிலையும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 85 வந்து நான் கேமில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 85 பிசியில் வந்து அடிக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த 85மே வந்து கேமில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 85 வந்து பிசியில் வந்து ஆல் போர்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா ஏசி அதாவது பிசி போர்ட்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் மந்த்லி பேட்டர்னில் இது வந்து கரெக்டாக வந்து உட்காருது அப்படின்றதுனால, ஸோ இந்த கெஸ்ஸிங்கும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பிசி போர்டில் வந்து 85 அப்படின்றதும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 2 பேட்டர்னுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா வீக்லி சார்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மந்த்லி சார்ட்டில் இந்த ஒரு பேட்டர்னையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பேட்டர்னையும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு என்ன செட் ஆஃப் நம்பர் வந்து கரெக்டாக கெஸ்ஸிங்கில் வந்து உட்காருதோ அந்த கெஸ்ஸிங் நம்பரை வந்து நீங்கள் எடுத்து நாளைக்கு கேமில் ஆடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து உட்காருது. ஸோ நான் இந்த பேட்டர்னையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேட்டர்னும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து 85 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லை அதோட பவர் நம்பர் நீங்கள் பச்சுனீங்களா கூட ஒரு 3 ஒரு 0 அப்படின்ற நம்பரும் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் எந்த மெட்டரில் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணியோ இல்லை வந்து அதோட பவர் நம்பரையோ வச்சு நாளைக்கு கெஸ்ஸிங் நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வீக்லி சார்ட்டில் சொன்ன மாதிரி 475, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 85, இல்லை அதோட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 30. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஆல்போ. ஏன்னா வந்து இந்த 85 இந்த 30 அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷனில் சொல்கிறேன். 475 அப்படின்றது கரெக்டான அந்த பேட்டர்னில் வந்து உட்காருது. ஸோ 45 475 பிசி போர்டு, ஏசியில் வந்து ஒரு 45. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து உட்காருது. சரிங்களா? நான் உங்களுக்கு அடுத்த பேட்டர்னும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த 2 பேட்டர்னும் வச்சு உங்களுக்கு என்ன பேட்டர்னில் என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் கேமில் எடுத்து ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.